Hello everyone, welcome to our channel Shah Fashion Designer. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 42 size இன்ச்சுக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். This video is sponsored by Genreview. இது வந்து one of the most portal site online. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். எப்பவுமே ஃபோல்டட் சைடு வந்து உங்கள் சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வந்து எப்போவுமே அன்ஈவனாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்ஈவனோட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸை வந்து பேக் சைடு நீங்கள் மடிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி தூக்கிட்டு ஒரு சைடு இறக்கிட்டுருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து கீழே வந்து அன்ஈவனாக உள்ள கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் லென்த் எவ்வளோ வைக்கிறேன்னா 16 inches லென்த் வைக்கிறேன். இந்த மாதிரி 16 inches நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அகலம் வைக்க போகிறேன். அது வந்து எவ்வளோ லென்த்து அகலம்னு பார்த்தீங்கன்னா 2.5 inches அகலம் வைக்கலாம். மேலே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. 42 சைஸ் கரெக்டான ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. இது ஷோல்டரோட அளவு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்கோட லென்த்து வந்து நான் 8.5 inches மார்க் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அதே மாதிரி 2.5 inches நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அகலமாக ப்ராடாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 inches கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஹோலோட சைஸ் வந்து 6 inches. அதை வந்து நம்ம 3 inches மார்க் பண்ணோம்ல, அந்த எட்ஜிலேருந்து கீழே வந்து ஒரு 6 inches மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மார்க்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அகலம் மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட்டோட ரவுண்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் 12 inches வைக்கிறேன். இது வந்து சீம் அலவன்ஸும் சேர்த்து தான். சீம் அலவன்ஸ் வந்து 1.5 inches இருக்கும். இது பிகினர்ஸுங்கிறனால நான் 1.5 inches ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக எப்போவுமே நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 inches கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் கீழே வந்து 11 inches மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து 12 inches, கீழே வந்து 11 inches. அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிடலாம். நெக் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆம்ஹோல் லைனையும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஆம்ஹோல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து அங்கே ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. நம்ம என்ன இன்ச்சஸ் மார்க் பண்ணோமோ அதே அளவு கோடு போட்டுக்கோங்க. அது கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ப்ளவுஸ் கட் பண்ணுறது, தைக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் நல்லா கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி அழகாக கட் பண்ணி சூப்பராக தைக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு எப்படி மார்க் பண்ணோம்னா இதில் வந்து 1.5 inches மார்க் பண்ணி சென்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம நெக்கோட ரவுண்டு வந்து எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம்னா 1 inches மார்க் பண்ணணும். 1 inches மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க. ஆம்ஹோலுக்கு 1.5 inches, நெக்குக்கு வந்து 1 inches. இது கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். என்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அழகாக இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 42 சைஸ் இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சைஸ் ப்ளவுஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சைஸ் ப்ளவுஸ் என்ன அளவு வேணும்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணியே நான் காமிப்பேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். 50 கிளாஸஸும் அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த என்ன நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைனுக்கு மேலே தான் நம்ம கட் பண்ணணும். லைனை விட உள்ளே வந்து ஒரு 1/4 inch உள்ளே நீங்கள் கட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து பிகினர்ஸ் சரி, நீங்கள் நார்மலாக கட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எப்போவுமே அந்த லைன் என்ன மார்க் பண்ணியிருக்கோமே அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.